அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கடகராசிக்கான ஆணி மாதத்திற்கான பலனை தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது 9 கிரகங்களில் ராஜ கிரகமான சூரியன் ஜூன் 15ஆம் தேதி அதிகாலை 4:27 மணிக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசியில் நுழைகிறார். மிதுன ராசியில் சூரியன் பிரவேசம் ஆணி மாத பிறப்பை குறிக்கும். ஜூலை 16ஆம் தேதி இரவு 11:19 வரை புதனின் ஆட்சி வீடான மிதுன ராசியில் சஞ்சரித்து அதற்கு பிறகு கடகத்திற்கு செல்கிறார். மிதுன ராசியில் இவர்களின் சஞ்சாரம் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக மாற்றங்களை கொடுக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே கடகராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடகராசிக்கு செலவுகளை குறிக்கும் 12ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது நீங்கள் அதிக செலவுகளை செய்ய நேரிடும். விரும்பத்தகாத செய்திகளையும் பெறலாம். புதிய நபர்களுடனான தொடர்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது நன்மையை கொடுக்கும். மேலும் கடகராசிக்கு விரயஸ்தனத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் நடக்க இருக்கிறது. சூரிய பகவானின் அமைப்பானது உங்களுக்கு அதிகமான மன அழுத்தத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தலாம். தொழில் மற்றும் வேலை தொடர்பான விஷயத்தில் ஒரு சில தோல்விகளையும் சந்திக்க நேரிடும். இதனால் மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடலாம். வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் போட்டிகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. சரியான திட்டமிடுதலுடன் செயல்படவும் உங்களின் வருமானமும் சிறப்பாக இருக்கும். செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. சரியான திட்டமிடுதலுடன் செலவுகளை செய்யுங்கள். குடும்ப உறவில் ஒரு சில மனஸ்தாபங்களை சந்திக்க வாய்ப்பிருக்கிறது. உங்களின் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு அதிக அளவில் மன அழுத்தம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகலாம். தொழிலில் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும். போட்டிகள் அதிகரிக்கும் சூழ்நிலையும் உண்டாகும். அதனால் சரியாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் வருமானம் சிறப்பாக இருக்கும். என்னதான் வருமானம் சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் என்பதால் வீண் விரயங்கள் செய்வதை தவிர்த்து விடுங்கள். குடும்பத்தில் இருக்கும் உறவுகளிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து முடிந்த அளவிற்கு விட்டு கொடுத்து போவது மனஸ்தாபத்தை குறிக்கும். உடல் நலனில் கவனமாக இருக்க வேண்டும். வேலையில் எதிர்பார்த்த அளவிற்கு மாற்றங்கள் ஏற்படாது. மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் உண்டாகும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாக இருப்பார்கள். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மாத பிற்பகுதியில் உறவினர்கள் வகையில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் உள்ளதால் பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம். கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்பொழுது ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நல்லது. புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். மாதத்தின் பிற்பகுதியில் எதிர்கால பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படலாம். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும். குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவுகளை பெறுவீர்கள். அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும். பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும். மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும். அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு லாபம் கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகும். புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதம் ஈடுபடலாம். மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தோழியர்கள் வட்டாரத்தில் உங்கள் செயல்பாடுகள் பாராட்டப்படும். பணிக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளும் கிடைக்கும். அடுத்ததாக பாதம் 4 புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் என்றே சொல்லலாம். லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்கள் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார். எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவார். பணவரவையும் அதிகரிப்பார். பிள்ளைகளின் வழியில் நன்மைகளை அதிகரிப்பார். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களின் கனவும் நனவாகும். திருமண வயதினர்களுக்கு தகுதியான வரனை அமைத்து கொடுப்பார். உங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கைகளையும் அதிகரிப்பார். இதுவரை உத்தியோகம் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் செய்வார்.
பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றமும் கிடைக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வருமானம் இரட்டிப்பாகும். இந்த நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களை பயமுறுத்தி வந்த சனி ஜூன் 19 முதல் வக்ரமடைவதால் உடல்நிலை சீராகும். ஆயுள் மீதான பயம் போகும். பெரிய அளவில் உங்களை பயமுறுத்தி வந்த நோய்களும் மருத்துவ சிகிச்சைகளும் கட்டுப்படும். குடும்பத்தில் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். சொத்து சேர்க்கை ஏற்படும். நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரி அச்சத்தை உண்டாக்கிய சனி மாதத்தின் முதல் வாரத்தில் வக்ரம் அடைவதால் இதுவரை இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும். உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில், உத்தியோகம் போன்றவற்றில் ஆதாயம் உண்டாகும். மற்றவர்களால் ஏற்பட்ட சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும். உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர்ந்து தெளிவாக செயல்படுவீர்கள். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் செலவுகள் யாவும் லாபமாகும். வருமானம் பல வழிகளிலுமே வர ஆரம்பிக்கும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களின் விருப்பங்களும் நிறைவேறும். முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியாவும் வெற்றியாகும். குருவின் பார்வையும் 3ஆம் இடத்திற்கு உண்டாவதால் லாபம் பல மடங்காகும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் விலகும். வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். வரவேண்டிய பணமும் வசூலாகும். அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் லாப அதிபதியின் சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். பணவரவும் அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு எல்லாம் நிறைவேறும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் இதுவரையில் உங்கள் வாழ்வில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அந்தஸ்து உயரும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண வயதினர்களுக்கு நல்ல வரன் வரும். வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும். பொருளாதார நெருக்கடி விலகும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். கூட்டுத் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். சமூகத்தில் செல்வாக்கு உயரும். மேலும் பரிகாரமாக கடகராசிக்காரர்கள் நவகிரக நாயகன் சந்திர பகவான் கடகராசிக்குரிய நாயகன் ஆவார். எனவே தங்களுக்குரிய ராசிக்குரிய திங்கட்கிழமைகளில் சிவபெருமான் கோவிலில் சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டு வருவது உங்களுக்கான கிரக தோஷம், கர்ம தோஷங்கள் போன்றவை நீங்கும். பௌர்ணமி தினங்களில் முன்னிரவு நேரத்தில் வானில் தோன்றும் பூரண சந்திரனை தரிசனம் செய்து வருவது உங்கள் மனதில் நேர்மறையான சக்திகளையும் நிரம்ப செய்யும். மேலும் மாதம் ஒரு முறை ஏழை எளியவர்களுக்கு அரிசி தானம் அளிப்பதால் உங்களுக்கு ஏற்படவிருக்கின்ற எத்தகைய தோஷங்களையும் போக்கும் சிறந்த பரிகாரமாகும். கோடை காலங்களில் மக்களின் தாகம் தீர்க்க தண்ணீர் பந்தல், விலங்குகளின் தாகம் தீர்க்க தண்ணீர் தொட்டியும் அமைப்பது சிறந்தது. கோவில் குளங்களில் இருக்கும் மீன்களுக்கு அவ்வப்பொழுது அரிசி பொரியை இரையாக அளித்து வருவது உங்களுக்கான நன்மைகளை உண்டாக்கும் மிக சிறந்த ஒரு பரிகாரமாகும். மேலும் இந்த ஆணி மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் பிரவேசிக்கிறார். மிதுனம் என்பது காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் பாவம், அதாவது வெற்றி பெறுவது, நினைத்த காரியங்களை நடத்தி முடிப்பது, இளைய சகோதரத்தை குறிக்கும். புதன் வீடாக இருப்பதால் புத்தி கூர்மை, அறிவு, ஆற்றல், படித்த மேதைகள், கணக்கு வழக்கு தொடர்பு கொள்ளுதல், நீண்ட தூர பிரயாணம், சாதுரியமாக பேசுதல், சாமர்த்தியமாக நடந்து கொள்ளுதல், இயல் இசை, நாடகம், காதல், நகைச்சுவை போன்ற பலவிதமான தன்மைகளை உள்ளடக்கியது மிதுன ராசி. மிதுன ராசியில் எந்த ஒரு கிரகமும் நீச்சம் பெறுவதில்லை, உச்சமும் பெறுவதில்லை. ஒரு ராசியில் எந்த கிரகமும் நீச்சம் பெறாமல் இருப்பதே அந்த ராசி சுத்தமான ராசி என்று கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட ராசியில்தான் சூரியன் பிரவேசிக்கின்றார். கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சாரம் நீண்ட தூர பயணங்களையும் மேற்கொள்வீர்கள். குறிப்பாக எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் இருவரின் நிலை நீடித்து வந்ததல்லவா, அந்த நிலை மாறி இந்த ஆணி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் வெற்றியையும் அடைவீர்கள். மேலும்
இந்த ஆணி மாதம் ஒரு சிறப்பான மாதம். அதற்கான ஏற்பாடுகளை செய்வதால் உடனடியாக எடுத்த காரியங்களிலும் வெற்றி பெறுவீர்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.